ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 1 கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கடலை பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு தினமும் ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு பீசஸ் கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து தேவைப்படும் போது சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைப்பட்டுருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாயில் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய் சரியாகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் தேவைப்படாது. நெய் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் தேவைப்படாது. பார்க்க உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சூட்லேயே சர்க்கரை எல்லாம் இலகி வந்து நல்லாவே செட் ஆகிடும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துக்கோங்க. பார்க்க உதிரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லாவே செட் ஆகி பால்கோ பதத்துக்கு வந்துடும் சாப்பிடும்போது. பாருங்கள், இப்போ கையால் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் ஈவனாக நல்லா கரண்டியாலையும் நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நான் சொல்கிற அளவுகளோட நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான பால்கோவா சூப்பராக செய்யலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். Bye friends.